ஹாய் வியூவர்ஸ், இந்த உள்ள ஆசிரியர் தேர்வு வாரியம் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க. நேற்றைய தினம் ஒரு செய்தி, இன்றைய தினம் ஒரு செய்தி. இது பார்த்திங்கன்னா அரசு சட்டக்கல்லூரிகளில் பார்த்திங்க அப்படின்னா உதவி பேராசிரியருக்கான பணியிடங்களுக்கு போட்டித் தேர்வு நடைபெறும். அது ஆன்லைன் அப்ளிகேஷன். அதுக்கான எடிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பதிவேற்றம் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் விண்ணப்பத்தாங்க இணையவழி விண்ணப்பத்தில் திருத்தம் எடிட் ஆப்ஷன் மேற்கொள்ள அவகாசம் வழங்க கோரியதன் அடிப்படையில் சட்டக்கல்லூரி இணை பேராசிரியர்களுக்கு ஓகேவா அவங்களுக்கு எடிட் ஆப்ஷன் 20/3/2025 முதல் 23/5 திருத்தம் செய்ய ஆசிரியர் தேர்வாணையத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது தெரிவிக்கப்படுகிறது. இதை பற்றி ஃபர்தராக என்னென்ன ஸ்டெப்பு பண்ணணும் அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த நிபந்தனைகள் எப்படின்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எடிட் ஆப்ஷன் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி டிஆர்பி போர்டில் எக்ஸாம் எழுதுனவங்க எடிட் ஆப்ஷன் பற்றி தெரியும். புதுசாக எழுதுறவங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக இருக்கும் நம்மளுக்கு. கண்டிப்பாக எடிட் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபைனல் வரைக்கும் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணல அப்படின்னா பழைய ஓல்டு அப்ளிகேஷன் தான் அவங்க கன்சிடர் பண்ணிக்குவாங்க. ஸோ அப்போ எடிட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், ஃபைனல் வரைக்கும் போயிட்டு சப்மிட் ஆப்ஷன் கொடுத்தா மட்டும்தான் அதை கன்சிடர் பண்ணிக்குவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பாயிண்டாக கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ எந்த தொடர்ந்து மேக் பண்ண நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.